சேனல். இன்றைக்கி எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோரும் வீட்டில் வந்து கனிகளை வச்சு சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகே, இப்போ நான் ஒரு ஆடியோ போடுறேங்க, அதை நல்லா கேளுங்க. கேட்டுட்டு திருப்பி லைனுக்கு வரேன். யாருன்னு அந்த ஏமாற்றுக்கார இளவரசை மருந்து சப்ளை பண்ணியிருப்பானுங்க. அந்த மருந்து சப்ளை பண்ணிட்டுருக்கிற ஒரு பொண்ணு தான் பேசியிருக்குது. அந்த மருந்துனால என்னென்ன பிரச்சனைங்கிறது அந்த பொண்ணை விளக்கியிருக்குது. அதுக்கப்புறம் லைனுக்கு வரேன். ஆடியோ கேளுங்கள், கேட்டுட்டு திருப்பி வீடியோக்குள்ளே வரேன். ஊர் சைட்லாம் வாங்கி கொடுத்துட்டு தாங்க இருக்கேன். டாக்டர்கிட்ட இந்த சூராரி சூர்னான்னு சொல்லி அந்த ஃபோட்டோ காமிச்சு இதை எங்களுக்கு கொடுக்கலாமா குடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மெடிசனை போட்டு அது போடலாமான்னு கேட்டு பார்த்தேன். இதனால கூட மஞ்சக்காமால வரும், நீங்கள் கொடுக்காதீங்க, ஆல்ரெடி மஞ்சக்காமால இருக்குது, இந்த மருந்தெல்லாம் குடிக்காதீங்க, நான் கொடுக்குற மருந்தே சாப்பிடுங்க. அவர் என்னங்கிறாரு, நாட்டு மருந்து இந்த மருந்தில் கூட மஞ்சக்காமால வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாருக்கா. அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லணும், இந்த மருந்து சாப்பிட்டிங்கன்னா மஞ்சக்காமலை வரக்கு சான்ஸ் இருக்குது, கல்லீரல் பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. யார்கிட்ட போய் கேட்டுக்குன்னா ஒரு டாக்டர்கிட்ட, படித்த டாக்டர்கிட்ட. இந்த படிக்காத ஏமாட்டுக்காரன் தான் இளவரசன். 8வது பெயில் தான் இருப்பாங்க. அந்த அழுக்கு பெண்மணி, ஆடம்பரமான கருதிங்கிற அழுக்கு பெண்மணி பொய்காரி வந்து 10th பெயில் ஆகிருப்பாங்க. 2 பேர் உட்காந்துட்டு மருந்து வாங்குங்கன்ட்டு கூவிட்டு இருக்கிற எவனா ஒருத்தர் வீட்டில் வந்து மரணம் நிகழும் போது தான் இந்த ஏமாற்றுக்காரனுக்கும் ஏமாற்றுக்காரிக்கும் அப்பங்கூடி ஒரு குற்ற உணர்ச்சி வராது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஜாமீனில் வெளியே வந்துட்டு மருந்து விற்றுட்டுருப்பாங்க. அதாவது அந்த பொண்ணு தெளிவாக சொல்லுது. அந்த பொண்ணு ஒரு MBBS படித்த டாக்டர்கிட்ட தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று முன்தினம் அவங்க அப்பாவுக்கு சின்ன எலும்பு முறிவு இருக்குங்க. அவர் ஒரு உழைப்பாளி. அவர் வந்து நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் போகலாங்க, இல்லைன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற தெலுங்கு பாளையத்தில் போய் கட்டலாங்க. நல்ல பாரம்பரியமான ஹாஸ்பிட்டலு, அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அவருக்கு சீக்கிரம் குணமடைய வாழ்த்துக்கிறேன். இதெல்லாம் எப்படின்னா, இந்த ஏமாற்றுக்கார இளவரசன் இருக்கிறானுங்க, அந்த ஏமாற்றுக்கார இளவரசன் வந்து அத்தனை பாவம் பண்ணியிருப்பாங்க. அந்த பாவம் பண்ணதில் அவங்க அப்பாவுக்கு வந்திருக்குது. அவங்க அப்பாவுக்கு இப்படியெல்லாம் வராது. என்ன காரணம்னா, பையன் ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு, மருமகள் 1ஆம் நம்பர் ஏமாற்றுக்காரி. அந்த ஏமாற்றுக்காரனும் ஏமாற்றுக்காரி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக பாவங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, அவன் அந்த ஏமாற்றுக்காரனோட கழுத்தில் பார்த்திங்கன்னா கோல்டு செயின், அதாவது தங்க செயின் வந்து வந்திருக்கு, போட்டிருப்பா. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க கோல்டு செயினை. அதுக்கெல்லாம் பதில் கொடுத்துக்க மாட்டான். அவனை வந்து உழைச்சி சம்பாதிக்கல, அடுத்தவனோட ஏமாற்றி, அடுத்தவன் வயிறையும் பாவத்தையும் ஏமாற்றி கோல்டு செயின் வாங்கியிருப்பா. பொதுவாக நீங்கள் ஒரு கோல்டு செயின் வாங்கணுன்னா கஷ்டப்பட்டு உழைக்கணுங்க, உயிரை கொடுத்து உழைக்கணும். நீங்கள் உழைச்சா தான் அந்த கோல்டு செயினில் வாங்க முடியும். ஆனால் கோல்டு செயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 பவுன் 1.5 பவுன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்று வருமானம், ஃப்ராடு வருமானம், போர்ஜரி வருமானம், ஏமாற்றுக்காரனும் ஏமாற்றுக்காரியும். அந்த பொண்ணோட ஆடியோவில் என்ன சொல்லிங்கன்னா, கல்லீரல், கணையம், கேன்சர் வரைக்கும் பிரச்சனை இருக்குது இந்த மருந்து சாப்பிட்டிங்கன்னா. என்னது இவன் இந்த ஏமாற்றுக்காரனும் அந்த ஏமாற்றுக்காரியும் அந்த ஒரு சாதாரண ஒரு நாட்டு மருந்து கடையில் அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றுக்காரனும் அந்த பொய்காரியும் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் உட்காந்துட்டு 32 வள்ளையும் காட்டியிருப்பான். ஹோட்டல்லே உட்காந்துட்டு சாப்பாடாட்ட 32 வள்ளையும் காட்டிட்டு அந்த செயின் அப்படியே தெரியுது. அதையும் பார்த்து ரசிக்கிறான்னு பாருங்க 1ஆம் நம்பர் முட்டாள் சப்ஸ்கிரைபர். அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் அடிவட்டுக்கு ஒரு ஏதாவது குற்ற உணர்ச்சி இருக்குது. அவங்க தங்கச்சி தான் ரொம்ப, யாருக்கு உடம்பு சரியில்லாத போதும் கூடி நல்ல மனம் வருதுங்க. இவங்ககிட்ட இருக்கிற சப்ஸ்கிரைப்லாம் போய் வெளியே வந்துட்டு அவங்க தங்கச்சிக்காவது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, உழைக்கிறவங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே உழைப்பாளி தான். ஆனால் இந்த ஏமாற்றுக்காரன் அந்த பொய்காரின்னு நினச்சேன்னு வச்சுங்க, கோவம் தான் வருதுங்க, இரிட்டேட்டிங்காக வருதுங்க, காரி மூஞ்சில் துப்புற மாதிரி தான் வருது. ஏன்னா அந்த கோல்டு செயின் பார்த்துருப்பீங்க, அந்த பொண்ணோட ஆடியோ பார்த்துருப்பீங்க. திருந்துங்க. அதாவது இன்றைக்கி எந்த மருந்து சாப்பிடணும், எந்த மருந்து சாப்பிடக்கூடாதுங்கிறது நல்லா பக்குவப்படுத்திக்கிங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை கொண்டை அந்த ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு தம்பதிகளுக்கிட்ட கொண்டை கொடுக்காதீங்க. இவங்களுக்கு உழைப்பும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இவங்களுக்கு எவனாச்சும் ஒருத்தன் ஏமாற்றி பிழைக்கணும், அதை வச்சு வாழணும். இப்போ சொந்த வீடு விரைவில் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன், அப்டேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சித்திரக்கனி எல்லோரும் சூப்பராக கொண்டாடுவாங்க. இந்த ஏமாற்றுக்காரனுமே, இந்த ஏமாற்றுக்காரி வீட்டில் பாருங்கள், சித்திரக்கனி அந்த குழந்தை கையில் கொடுத்துட்டு கீழே வந்து தட்டத்தில் குப்பையாட்ட வச்சுருக்குறாங்க.
அதாவதுங்க அந்த கனிகளை நாம் வந்து சுத்தபத்தமாக வச்சு சாமி ரூமில் வச்சு கும்பிடணும். அந்த குழந்தைகிட்ட கொண்டை கொடுத்து அந்த குழந்தைக்கு என்ன ஏதுன்னு தெரியாது, அந்த குழந்தை எடுத்து விளையாடுது. இது கொண்டே அப்படியே சாமி ரூமில் கொண்டே வச்சுக்குவோம். அந்த பொய்காரி, அழுக்கு பெண்மணி, ஒரு சுத்தமில்லாத பெண்மணி. காய்கனிகளை வந்து அப்படியே சுத்தமாக வச்சு விடிய காலையில் வச்சு கும்பிடணும். ஆனால் அந்த ஏமாற்றுக்காரிக்கும் அந்த பொய்காரிக்கும் சுத்த எட்டாக்கனி. அந்த பொய்காரியோட குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஒட்டியானம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மக்களை ஏமாற்றிட்டு மக்கள் முட்டாளாக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கு அறிவு வேணுங்க. நம்மளுக்கு அறிவு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மருந்து ஆல்ரெடி இப்போ சொல்லியாச்சு. சுரானா சூராரி நாட்டு மருந்து கடையில் வாங்கி டாக்டர்கிட்ட வாங்குறேன்ட்டு ஒரு ஏமாற்றி விற்றுட்ருப்பா. சத்தியமங்கலத்தில் தான் சமீபத்தில் வாங்கிட்டு இருப்பா. ஆனால் இப்போ போக முடியாது. நாங்கள் மருந்து வாங்கணுன்னா சுரானா சூராரி ஆன்லைன்லேயே கிடைக்கும். ஆனால் இந்த ஏமாற்றுக்காரர்கிட்ட வாங்காதீங்க. 9445670646 டாக்டர் நாகராஜன் சத்தியமங்கலம் தான் பாரம்பரியமாக வச்சுக்கிறாரு. ஆனால் அந்த ஏமாற்றுக்காரியும் பொய்காரியும் எத்தனை நாளைக்கு எப்படி ஏமாற்றி பிழைக்கிறான்னு நானும் பார்க்குறேன். தமிழ் புத்தாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது உழைச்சி சம்பாதிக்கிறவங்களுக்கு, கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. ஆனால் இந்த ஏமாற்றுக்காரன் இந்த தமிழ் புத்தாண்டு, பொங்கல், தீபாவளி என்னென்ன நோம்பி இருக்குதோ அதெல்லாம் எப்படி கொண்டாடுனா அந்த அழுக்கு பெண்மணி, ஏமாற்றுக்கார போதக்கார இளவரச வாயில் வந்து புகையில வச்சு தான் பேசுவா. அதனால தான் இவனை போதக்காரங்கிறது. வாயில் சிகரெட் அடித்து தான் பேசிகிட்டு இருப்பா. அந்த ஹோட்டலில் உட்காந்துட்டு அப்படியே தெரியுதுங்க அந்த கோல்டு செயின். பல்ல காட்ட 32 பல்ல ஒரு நாகரிகம் இருக்குதா? அநாகரிகமான பர்சன் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஏமாற்றுக்காரிக்கு இந்த தமிழ் புத்தாண்டுங்களே எல்லா நோம்பியும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றி எவனவனடா ஏமாற்றலான்ட்டு 4 நாள் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், 2 நாள் கழித்து வாட்ஸ்அப் வாங்க. தங்க மயில், திருட்டு மயில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? இந்த மருந்து பற்றி மக்கள் முட்டாள் சப்ஸ்கிரைபர் இருக்குமா எல்லாத்துக்கும் சொல்லு. அப்போ தான் இவங்களுக்கு நாம் ஏமாத்துறது தெரியாது. ஆனால் இவங்க 1 நம்பர் ஒரு ஏமாற்று முட்டாள் சப்ஸ்கிரைபர் தான். இவங்களுக்கு அறிவுங்கிறது ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு இவங்க பேசுவாங்க. மொத்தத்தில் அவங்க முட்டாள் இருக்கிற வரைக்கும் இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோ சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மருந்து சாப்பிடாதீங்க. சாப்பிட்டா டாக்டர்கிட்ட ஆலோசனை பட்டு சாப்பிடுங்க. ஆல்ரெடி சொல்லியாச்சா. 500 ரூபா மருந்தை 2000 ரூபாய்க்கு விற்று ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு 1 நம்பர் ஃப்ராடு தம்பதிகள். எந்த ஒரு திறமையும் கிடையாது கணவனுக்கு, அந்த மனைவிக்கு, அந்த பொய்காரிக்கு ஒரு நாலேஜ் கிடையாது. நாலேஜ் இல்லாத ஒரு 4 நம்பர் ஒரு பர்சன் தான். ஓகே, தமிழ் புத்தாண்டன்னைக்கு இவனை பற்றி பேசிட்டா நம்மளுக்கு நல்லது நடக்காது. ஓகே, இவனிடம் மருந்து வாங்காதீங்க. மறக்காமல் இவங்ககிட்ட அவாய்ட் பண்ணிக்கிங்க. இது 1 நம்பர் ஃப்ராடு தம்பதிகள் தான். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள்.